NewsClick செய்தி நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் 2 பேரை வந்து ஊபா சட்டத்தின் கீழே கைது செய்திருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதமே நியூயார்க் டைம்ஸில் வந்த ஒரு ரிப்போர்ட், அதன் அடிப்படையில் நடைபெற்ற சோதனை தான் இதற்கு காரணமா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கா? கிட்டத்தட்ட 50 பேர் மீது இந்த ரேட் நடக்குது. எல்லாரும் வீட்டுக்குமே 6 மணி 6:30 மணிக்கு போலீஸ் போகுது. தீவிரவாதிகள் மேலே போடப்படக்கூடிய ஒரு கடுமையான சட்டம் இது. இதற்கு கீழே யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் வெளியில் வர முடியாது. பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய, அது ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், அல்ல எந்த விதமான நபராக இருந்தாலும் அரசாங்கத்தை பார்த்தோ பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று லக்னோவில் இருந்தார். லக்னோவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய அர்த்தம் என்னென்னா, நிறைய பேர் லக்னோ வாங்க, உத்தரப்பிரதேஷில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஷூட் அவுட் இருக்குது. இதுதான் அவர் பேசினது. ஓகே, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் டே ஹி வாஸ் ஃபயர்ட். அதாவது தீவிரவாத ரிலேட்டடாக உங்களை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இட் வாஸ் நாட் இடி, ரைட்? இட் வாஸ் நாட் இடி. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ் படிப்படியாக கேட்குறது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எந்த விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது, இதுக்கும் இடிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாஸ், டிட் யூ கவர் ஷாஹின் பாக் சிஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் கவர் செஞ்சீங்களா? அப்போது சிஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட்டில் ஷாஹின் பாகில் உட்காந்துருந்த அந்த பெண்கள் தீவிரவாதிகளா? திஸ் வாஸ் த கொஸ்டின் புட் அப் பை டெல்லி போலீஸ். 12 மணி நேரம் ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. இது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு டாக்டிக் இல்லை. அப்படி அமலாக்கத்துறை வழக்கு அப்படின்னாலும் பிஎம்எல்ஏ கேஸாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஊப்பா வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன அவசியமே இல்லையே. சரி, யூஏபிஏ நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா, நெல்சன் அந்த இன்வெஸ்டருக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே. இஸ் அம்பானி நாட் டூயிங் பிஸ்னஸ் வித் பாகிஸ்தான்? இஸ் அம்பானி ஆர் அடானி நாட் டூயிங் பிஸ்னஸ் வித் சைனா? ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் 2 கார்பரேட் ஃபேமிலிஸையும் நீங்கள் தீவிரவாதியாக பார்ப்பீங்களா? இது அடுத்த ஆட்சிக்கு வர துடிக்கிற பாஜகவுக்கும் ஆபத்து தானே. ஆபத்தாக தான் அவங்க தானே பண்ணியிருக்காங்க. அடுத்த 100 வருஷத்துக்கு பீகாரில் ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட அப்பர் காஸ்ட்லேருந்து வர முடியாது. தட் இஸ் வாட் டுடேஸ் நெரேட்டிவ் இஸ். சரியா? ஸோ பிஜேபியோடைய நெரேட்டிவ் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க வெவ்வேறு ஆங்கிளில் திசை திருப்ப பார்க்குறாங்க. ரேடியட் தேம், அவங்களோட ஃபோனு லேப்டாப்லாம் ஆமாம் செய்ய வேண்டிய. இப்போது அபிஷார்கிட்ட இருந்து அவருடைய ஒரு ஃபோன், 2 ஃபோன் வாங்கியிருக்காங்க, ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காங்க. அந்த வாரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பறிமுதல் செய்யணுங்கிற எதுவுமே கிடையாது. அது வந்து ட்ரைபாட்டில் போட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நான் கேள்வியாக கேட்குறேன். அதுக்கும் டெரரிஸ்ட்க்கும் என்ன கனெக்ஷன், அதுக்கும் மணி லாண்ட்ரிங்க்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியலை. டெல்லியில் நடந்திருக்கு, அதனால் பெரிய விஷயமா நடக்குது. பட் இதே போன்று எத்தனையோ பத்திரிகையாளர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க யூபியில். நம்ம 160வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆன் ப்ரெஸ் ஃப்ரீடமில். வெறும் பிஜேபிக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி டிஎம்கேவும் அப்படி தான் செஞ்சுட்ருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். NewsClick செய்தி நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் 2 பேரை வந்து ஊபா சட்டத்தின் கீழே கைது செய்திருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதமே நியூயார்க் டைம்ஸில் வந்த ஒரு ரிப்போர்ட், அதன் அடிப்படையில் நடைபெற்ற சோதனை தான் இதற்கு காரணமா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கா? இந்த செய்தி நியூயார்க் டைம்ஸ்க்கு முன்பே 2020லேயே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. என்ன சொல்ல போனால் பார்லிமெண்ட்லேயே இந்த விஷயம் வெளிவந்தது. இப்போது போன வருஷம் வந்த நியூயார்க் டைம்ஸோட ரிப்போர்ட்டெல்லாம் விட்டுருங்க, ரைட்? இது வந்து ஒரு மணி லாண்ட்ரிங். இடியோடைய கேஸ் என்னென்னா மணி லாண்ட்ரிங். வெளிநாட்டிலேருந்து NewsClick நிறுவனத்தின் மீது ஒரு பணம் வந்திருக்கு. எவ்வளோ பணம்னா ஒரு 40-50 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஒரு 10 ரூபா விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஷேரை 11,300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் க்ரைம். இது வந்து ஒரு 2020ல் இன்னையிலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கு. அதை தொடர்பாக இப்போ வந்து இந்த ரெய்ட் நடந்தபடி சொல்லியிருக்காங்க. இதுதான் அதற்கான காரணமான கிடையாது, காரணம் வேறு. ஏன்னா அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அபிசார் சர்மா காலையில் 6:30 மணிக்கு இவருடைய வீட்டுக்கு போலீஸ் போகுது. போன உடனே மொபைல் ஃபோன், லேப்டாப், அவர் ரெக்கார்ட் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தே அவர் ரெக்கார்ட் செய்வார். பிகாஸ் அபிஷார் அண்ட் ஐ வி ஒர்க் couple of years back when we both were in ABP News. Okay. Right. அப்போது ஸ்டார் நியூஸ். ஸோ அபிஷார் வந்து 3 பெரிய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காரு, NDTV, BBC அண்ட் ABP.
ஸோ அபிசாருடைய மனைவி வந்து கான்பூரில் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஷீ டசன்ட் லிவ் இன் நொய்டா. ஹீ அண்ட் ஹிஸ் கிட்ஸ் தே லிவ் இன் நொய்டா. காலையில் 6:30 மணிக்கு போலீஸ் போகுது. குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிற்கிறார் இவர். உடனடியாக போன உடனே லேப்டாப் ஃபோன் எல்லாமே பறிமுதல் பண்ணுறாங்க. ஒரு 2 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. எந்த விதமான கேள்வி கேட்டாங்க அதுவும் நான் உங்களுக்கு வர்றேன். பட் வாட் ஹேப்பன் டு அபிசார் சர்மா. அடுத்த பேர் பாஷா சிங், ரைட், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். உர்மிலேஷ் 1980s பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி சீனியர் ஜேர்னலிஸ்ட். பிபிசியிலேருந்து த வயர்லேருந்து யூ நேம் நியூஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் இன் டெல்லி, இவரை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. வெரி நாலேஜபிள் பர்சன். இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தியோடைய எமர்ஜென்சியை கவர் செஞ்ச நபர். ஸோ யூ கேன் நோ த ஹிஸ்ட்ரி. அரிந்தோ சக்கரவர்த்தி, அ பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட். சரியா, கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிடிவிலேருந்து வெளியில் வந்ததற்கு பின் தொடர்ந்து அரசாங்கத்துடைய எக்கனாமிக் பாலிசிகளை பற்றி கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபர். அபிசார் சர்மா கவர்மெண்ட்டோடைய தவறான பாலிசிகளை விமர்சிக்கக்கூடிய நபர். உர்மிலேஷ் அவர்கள் அதே கவர்மெண்ட்டோடைய தவறான செயல்களை பாலிசிகளை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர். பாஷா சிங் அகேன் ஷீ டஸ் த சேம். இப்போது இந்த 4 பேருடைய கனெக்ஷன் எங்கன்னா என்டிடிவி. 4 பேருமே என்டிடிவியில் வேலை பார்த்த நபர்கள். 4 பேருமே என்டிடிவியிலிருந்து வெளிவந்ததற்கான காரணம் பல்வேறு விஷயங்கள். அதில் ஒன்று அங்கே ப்ரெஷர் தாங்க முடியாமல் இல்லை வேறொரு வாய்ப்புகள் கிடைத்து வெளியில் போனது. இதை தாண்டி ஹிஸ்டாரியன் அண்ட் ஆக்டிவிஸ்ட் கீதா ஹரிஹரன், சோஹேல் ஹாஷ்மியும் நானும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோ பண்ணியிருந்தோம் ஆன் லாங்குவேஜ், ரைட். நிறைய பேருக்கு அந்த ஹிந்தி லாங்குவேஜ்க்கான ஒரு 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 ஹிஸ்டாரியன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஹேல் ஹாஷ்மி இஸ் ஒன் ஆஃப் தெம், ரைட். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக விஷயங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நபர், ஒரு ஆக்டிவிஸ்ட், ரைட். ஒரு ஹிஸ்டாரியனை கூட நீங்கள் நேற்று இந்த ரைட் பண்ணியிருக்கீங்க. சஞ்சய் ராஜான்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ரைட். அதே மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்ட். கிட்டத்தட்ட 50 பேர் மீது இந்த ரெய்ட் நடக்குது. எல்லார் வீட்டுக்குமே 6 மணி 6:30 மணிக்கு போலீஸ் போகுது, ரைட். இப்போது ஒரு ஈடியோடைய ரெய்டு இதை தானே எடுத்து வைக்கிறாங்க. ஈடியோடைய ரெய்டு போடப்படுது. 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் இந்த எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆருடைய நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 224/2023, 17th of August 2023 ஒரு புதிய எஃப்ஐஆரை பதிவிடுறாங்க. அண்டர் த செக்ஷன் ஆஃப் UAPA, செக்ஷன் 13, 16, 17, 18, 22, 153A and 120B. UAPA ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட். தீவிரவாதிகள் மேல் போடப்படக்கூடிய ஒரு கடுமையான சட்டம் இது. இதற்கு கீழே யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் வெளியில் வர முடியாது. சரி, இதற்கு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எங்கேருந்து அந்த பணம், த ஆக்சுவல் கேஸ். நேவல் ராய்னு ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன் இருக்கிறார். பல்வேறு இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிட்ருப்பார். ஸோ ஹீஸ் அ இன்வெஸ்டர். இவர் வந்து ஜஸ்டிஸ் அண்ட் எஜுகேஷன் என்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. 27,51,00,000 ஃபண்ட் பண்ணுறாரு, ரைட். அதே நபர் GSPN LCC அமெரிக்காவில் ஒரு 26,98,000 அங்கே ஃபண்ட் பண்ணுறாரு. த டான் கனெக்ஷன் லிமிடெட் இங்க் இன் அமெரிக்கா, அதில் ஒரு 49 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ரோ பாப்புலர் த மெடாஸ் என்கிற ஒரு இன்னொரு கம்பெனி, அதில் வந்து 2 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஓகே, ரைட். இந்த 4 கம்பெனிகளுடைய பணம், இந்த 4 கம்பெனிகள்லேருந்து இன்வெஸ்ட் செய்யப்பட்ட பணம், அது வந்து நியூஸ்கிளிக்ஸ் மீடியாவிற்கு வந்தபடி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுது. ஓகே, திஸ் இஸ் இன் 2020, இப்போ நேத்தல்ல, ரைட். இப்போ இந்த நியூஸ்கிளிக்ஸ் ஒரு சில நபர்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குறாங்க, ரைட். அந்த பணம் யாருக்குன்னா கௌதம், நவ்லக்கா. He has been paid 20,53,000 rupees and he is convicted, not convicted, அவர் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்குது பீமா கோரேகாவ் பாம் பிளாஸ்டில், ரைட்.
பப்பாதிவா சின்ஹான்னு ஒரு நபர் 52 லட்சம் ரூபாய் நியூஸ்கிளிக் அவர் கொடுத்துருக்கு. ஜாவேத் ஆனந்த் 12 லட்சம் ரூபாய் டீஸ்டா சீத்தல்வாடுடைய கணவர். டீஸ்டா சீத்தல்வாட் பாம்பேவுடைய ஒரு ஆக்டிவிஸ்ட். டீஸ்டா சீத்தல்வாடுடைய மகள் தமாரா, அவருக்கு ஒரு 10-11 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. ரைட். பிரணஞ்சய் ராய் இவருக்கு வந்து 40 லட்சம் ரூபாய் கொடுத்தபடி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அபிஷார் சர்மாவுக்கு ஒரு 45 லட்சம் ரூபாய் கொடுத்தபடி இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. ரைட். இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்தபடி நம்பினால் கூட அபிஷார் சர்மாவை நீங்கள் இன்வெஸ்ட் செஞ்சது இன்னைக்கு நேத்தல்ல 2020ஆம் ஆண்டு நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிரணஞ்சய் ராய் மீதும் நீங்கள் அதே 2020ஆம் ஆண்டு பண்ணியிருக்கணும். இவர்களுடைய பயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய, அது ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், அல்ல எந்த விதமான நபராக இருந்தாலும் அரசாங்கத்தை பார்த்தோ பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்தோ யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, ரைட். இதற்கான 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அபிஷார் சர்மா ஏபிபி நியூஸில் இருந்தபோது ஆஜ் கி படி கபர்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருப்பார். ரைட். இவரை எப்படி நீக்குனாங்கன்னு நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து நான் உங்களுக்கு வர்றேன். ரைட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அந்த ஷோவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷூட் அவுட் ஒரு நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில், சுல்தான்பூர் டிஸ்ட்ரிக்டில் 3 கேங்ஸ்டரை கொண்டுட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய ஷோவில், பிரதான் மந்திரி नरेंद्र मोदी जी कल लखनऊ में थे, व्यापारियों को संबोधित कर रहे थे. उनके मकसद से, उनका मकसद ये था, प्रधानमंत्री नरेंद्र मोदी जी लखनऊ में थे, वे व्यापारियों को संबोधित कर रहे थे. उनका मकसद ये था बड़े पैमाने पर व्यापारी आए लखनऊ में और निवेश करें. ये सवाल था. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று லக்னோவில் இருந்தார். லக்னோவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய அர்த்தம் என்னென்னா, நிறைய பேர் லக்னோ வாங்க, உத்தரப்பிரதேசில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆகுது. இதுதான் அவர் பேசினது. ஓகே, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் டே ஹி வாஸ் ஃபயர்ட். ரைட். இப்போ ஏபிபி நியூஸ் யாரோடது அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏபிபி நியூஸில் இருந்த இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அண்ட் ஹீ வாஸ் ஹீ இஸ் ஸ்டில் வெரி க்ளோஸ் டு மீ, பிரசூன் வாஜ்பாய். ரைட். அண்ட் பிரசூன் சாரை பற்றி பேசணும்னா, என்னுடைய தொடக்க காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட தான் ஜேர்னலிசத்துக்கான அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் நான் பண்ணுறேன். ஓகே, ரைட். பிரசூன் வாஜ்பாய் சார் அண்ட் அஜித் அஞ்சும் சார் 2 பேர்கிட்டையும் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஸோ ரொம்பவே ஐ ரெஸ்பெக்ட் தேம் அண்ட் வி ஆல் ஹாவ் லாட் ஆஃப் லவ் டுகெதர். ஆனந்த பஜார் பத்திரிகா குரூப் தான் ஏபிபி நியூஸ். இதுக்கு முன்னாடி ஸ்டார் நியூஸை வந்து இவங்க வாங்கிட்டாங்க, அது அப்படியே மாறிடுச்சு. கரெக்டாக. இப்போது ஓனர்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வருது பாரதிய ஜனதா பார்ட்டி வழியாக. இப்போது இந்த 2024க்கு அப்புறம் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து ரொம்ப தாக்கி பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் யார் பேர் எடுத்துக்கினாலும் பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டர் மோடிங்கிற பேர் வரக்கூடாது. ஓகே. நீங்கள் திட்டங்களை பற்றி விமர்சிக்கும் போதோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றி விமர்சிக்கும் போதோ நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹி ரிப்ளைட், சார் பிரைம் மினிஸ்டரே தானாக வந்து கேட்குறாரு என்னை வந்து நீங்கள் விமர்சிக்கணும்னு, நான் தவறு செஞ்சால் நீங்கள் தட்டி கேளுங்கன்னு அவரே வந்து சொல்கிறாரு. அப்போ நான் எப்படி அவருடைய பேர் இல்லாமல் நான் ஷோ பண்ண முடியும்? ஹி செட், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் மோதிங்கிற வார்த்தை உங்களுடைய ஷோவில் வரக்கூடாது. ஹி யூஸ் டு டூ ஒன் ஷோ கால்ட் மாஸ்டர் ஸ்டோ. ஓகே, ரைட். த நெக்ஸ்ட் டே ஹி வாஸ் ஃபயர்ட். ரைட். ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ கோதி மீடியா எப்படி ஒர்க் பண்ணுது. இப்போ 2 பேருமே, அபிஷார் சர்மாவும் வெளியில் வந்து ப்ரைவேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பிரசூன் வாஜ்பாய் சாரும் பண்ணுறாரு. சரியா? இப்போது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் இல்லை அந்த சைடில் இருந்து ஒரு மெசேஜ் போகுது. அந்த மெசேஜ் எப்படி போகுதுன்னா, நீங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்காதீங்க, அப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலை போயிடும். ஸோ திஸ் வாஸ் த மெசேஜ் which was coming out of Godi media, right? அண்ட் அபிஷார் சர்மாவிடம் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே வேடிக்கையாக இருந்துச்சு. ராகுல், நான் என்னோடய குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு இருந்தேன், லைக் ஸ்கூல், ஹி வாஸ் கெட்டிங் ரெடி, அண்ட் திடீர்னு என் வீட்டுக்கு போலீஸ் வருது, டெல்லி போலீஸ், சிஐஎஸ்எஃப், உத்தரப்பிரதேஷ் போலீஸ், ஒரு உமன் கான்ஸ்டபிள் கையில் லத்தியோடு வர்றாங்க, கையில் ஆயுதங்கள் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், ரைட்? காலையில் ஸ்கூல் போகும்போது எப்படி என்னுடைய வீட்டுடைய நிலை இருக்கும்னு.
என்னோட மனைவியும் கான்பூர்லேருந்து ஏதோ ஒரு வேலைக்கு நொய்டா வந்துருந்துச்சு. ஸோ டச்வுட் ஐ ஹேட் சம்படி டு லுக் ஆஃப்டர் மை கிட்ஸ். இல்லைன்னா நான் தான் என்னோட குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டில் இருந்தால் வீட்டிலேயே அவர் ஸ்டுடியோ வச்சுருக்காரு. ஸோ சிமிலர்லி இஃப் யூ கோ டு ரவீஷ் குமார்ஸ் ஹவுஸ், அவருடைய ஃப்ளாட் ஒன்று இருக்கும், அப்படியே மேலே உள்ள ஃப்ளாட்டில் அவருடைய ஸ்டுடியோ இருக்குது. இஃப் யூ கோ டு அஜித் அஞ்சும் சர்ஸ் திஸ் திங், அதுவும் அப்படி தான். ஸோ நொய்டா அண்ட் காசியாபாத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்களில் தான் எல்லாருடைய அதுவும் இருக்குது. இப்போ நான் டெல்லியில் இருந்தபோது கூட ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ரைட்? தட் இஸ் ஹவு இட் இஸ், ரைட்? ஸோ போன உடனே இவர் என்ன கேட்குறாருன்னா, சரி யுவர் ஹியர் ஒரு பிளாட்டூனே அங்கே போயிருக்கு, ரைட்? எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் டெரர் ரிலேட்டடாக, அதாவது தீவிரவாத ரிலேட்டடாக உங்களை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இட் வாஸ் நாட் இடி, ரைட்? இட் வாஸ் நாட் இடி. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ் நான் படிப்படியாக கேட்குறது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எந்த விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது, இதுக்கும் இடிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாஸ், டிட் யூ கவர் ஷாஹின் பாக் சிஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் கவர் செஞ்சீங்களா? அப்போது சிஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்டில் ஷாஹின் பாகில் உட்காந்துருந்த அந்த பெண்கள் தீவிரவாதிகளா? திஸ் வாஸ் த கொஸ்டின் put up by Delhi police early in the morning at 6:30. Did you report Delhi riots? டெல்லியில் நடந்த டெல்லி கலவரத்தை நீங்கள் கவர் செஞ்சீங்களா? Did you cover farmers protest? விவசாயிகளுடைய அந்த ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் கவர் செஞ்சீங்களா? உங்களுக்கு யாரோ ஃப்ரெண்டு போலாண்டில் இருக்கிறாங்களா, பிரிட்டனில் இருக்கிறாங்களா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்களா, அங்கே ஃபோன்லலாம் நீங்கள் பேசுவீங்களா, ரைட்? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஜேஎன்யூவை நீங்கள் கவர் பண்ணீங்களா? ஜேஎன்யூ இஷ்யூக்களை நீங்கள் கவர் பண்ணுறீங்களா? ஸோ தீஸ் வர் த கொஸ்டின்ஸ், ரைட்? அண்ட் காலையில் 6:30 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இந்த இன்ட்ரோகேஷன் நடந்திருக்கு. 9:30 அபிசார் வாஸ் டேக்கன் டு லோதி காலோனி, சென்ட்ரல் டெல்லியிலே இருக்கும். 110003 இஸ் த பின்கோட், ரைட்? ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐயோடைய ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, இடியோடைய ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, டெல்லி போலீஸோடைய ஸ்பெஷல் செல்லோடைய ஆஃபீஸ், இடியோடைய ஆஃபீஸ் வேற ஒரு இடத்துல இருக்குது, சிபிஐ அண்ட் டெல்லி ஸ்பெஷல் செல்லோடைய ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த 8 கேள்வி தான், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன் 45 லட்சம் ரூபாய் இவருக்கு கொடுத்தபடி ஒரு குற்றச்சாட்டு இருந்த 2020ல், அதை பற்றி கேட்கல. The questions were this, right? Different officers and the same question. எப்போ இருந்து இந்த இன்ட்ரோகேஷன் நடக்குது? காலையில் 9:30 மணிக்கு இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க நொய்டாலேருந்து. ஒரு 10:15 போய் சேர்ந்துருப்பாங்க. 11:30 மணிலேருந்து இந்த இன்ட்ரோகேஷன் நடக்குது, ஈவினிங் 5:30 மணி வரை, சரியா? அண்ட் இவருடைய பதில், போலாண்டில் இவருக்கு யாருமே கிடையாது. பிரிட்டனில் இவருடைய பிபிசியில் வேலை பார்த்தபோது ஒரு கொலீக் இருந்தார், அவர் இப்போது லண்டனில் இருக்கிறாரு. ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் டு தெம். ஆஸ்திரேலியாவில் எஸ் தேர் ஆர் 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒன் இஸ் ஹிஸ் காலேஜ் ஃப்ரெண்ட் அண்ட் அதர் ஹிஸ் ஃபேமிலி பர்சன். எஸ். இப்போ என்னுடைய கேள்வி, டிட் யூ ரிப்போர்ட்டட் ஆல் தீஸ் திங்ஸ்னா? டெஃபினெட்லி நாட். Be it is Abhishar Sharma, be it is me, we all are analytics, you know, we analyze a news, sit in a studio and we present news. சரியா? நான் சென்னையில் இருக்கிறேன், அதனால என்னால் டெல்லி போக முடியலை. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட இருந்து நான் நியூஸ் ஸ்டோரிஸ் கலெக்ட் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், ரைட்? இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் அஞ்சும் சார், he was daily reporting there from the ground. Naveen Kumar, another friend of mine, who was also in ABP News earlier. Now he runs a channel called Article 19. He was also there. Groundல போய் ஒர்க் பண்ணுவார். பிரசூன் வாஜ்பாய் சார், ஆன் அண்ட் ஆஃப் he used to go and come. On and off he used to go and come. ரைட்? இப்போ என்னால் அது முடியாது, அபிசாரால் அது முடியாது. பிகாஸ் அவர் வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும். ஸோ வி அனலைஸ், வி கலெக்ட் நியூஸ் அண்ட் வி ப்ரெசென்ட். திஸ் இஸ் வாட் வி டூ. இப்போது டெல்லி போலீஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களே, நவ் ஐ வில் கொஸ்டின் டெல்லி போலீஸ் பேக். ஷாஹின் பாகை கவர் செஞ்சது நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க, என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட் கவர் செஞ்சது நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, எஸ் ஐ ஹாவ் டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? இதே இடத்துல when the same Delhi police went to Jamia Millia University and broke the CCTV cameras over there, அதுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேனே, இதுவரை நீங்கள் எந்த விதமான பதிலும் கொடுக்கலையே, ரைட்? there was a girl called Komal Sharma, ரைட்? JNU கேம்பஸ்குள்ளே போய் அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. செக் ஷர்ட்,
மாஸ்கெல்லாம் போட்டுட்டு கம்பெல்லாம் போட்டு அடிச்சிச்சு, ரைட்? அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ, அந்த பெண்ணுடைய அடையாளம், அங்கம் எல்லாமே நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். வி ரிப்போர்ட்டட், ரைட்? டில் டேட் டெல்லி போலீஸ் ஹவ் நாட் அரெஸ்டட் தட் வுமன், ரைட்? அதே மாதிரி farmers protester நாங்கள் கவர் பண்ணலைன்னா வேறு யார்? பிகாஸ் யோர் சோ கால்ட் கோதி மீடியா ஸ்டாம்ப் தேம் ஆஸ் காலிஸ்தானிஸ், ரைட்? யோர் சேம் கோதி மீடியா showed them as terrorist. 700 பேர் இறந்தாங்க அதில். அப்போது as a media person, as a journalist, if I don't cover that story, then who will do it, right? இதே டெல்லி ரைட்ஸை நான் கவர் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுறது, ரைட்? ஸோ தோ இட் இஸ் டெல்லி ரைட்ஸாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஜேஎன்யூவில் நடந்த கலவரங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை எங்கள் போன்ற சின்ன சின்ன மீடியா ஹவுசஸ்கள் வழியாக தொடர்ந்து நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து டெரர் அக்யூஸ்டாக இல்லை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக நீங்கள் சேர்த்து இணைச்சு அந்த இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் நடத்தியிருக்கீங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு நபர் இந்த இதிலேயே யூனோ இன்வெஸ்டிகேட் செய்யப்பட்ட நபர், சரி, அவருடைய வீடியோ அவர் வெளியில் வந்து பேசியிருக்காரு. ஐ டென்ட் ஸ்போக் டு ஹிம், ஐ டோன்ட் நோ ஹிம் பர்சனலி ஆல்சோ. ஸோ பட் அவருடைய ஒரு வீடியோ நான் பார்த்தேன் நேற்று ஆஃப்டர் ஹிஸ் இன்ட்ரோகேஷன். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இதே கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. நீங்கள் யூனோ ஷாஹீன்பாக் கவர் பண்ணீங்களா, நீங்கள் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் கவர் பண்ணீங்களா, ரைட்? இவர் யாருன்னா, ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் யூனோ பொலிட்டிக்கல் எக்கனாமியை கவர் செய்யக்கூடிய நபர். இவரையும் காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு யூனோ ஈவினிங் ஒரு 6:30 வரை டெல்லி போலீஸ் இன்ட்ரோகேஷன் செஞ்சிட்ருக்கு. ஈவினிங்கில் எல்லோரும் விட்டுட்டாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு டாக்டிக். ஓகே, சரியா? நீங்கள் வந்து நாங்கள் சொல்லும்படி நீங்கள் நடந்துக்கணும், சரியா? நாங்கள் வந்து பல வார்னிங் கொடுத்து பார்த்துட்டோம், உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து மிரட்ட பார்த்துட்டோம், நீங்கள் வந்து எங்களுக்கு அடங்குற மாதிரி இல்லை, ரைட்? நாங்கள் வந்து சின்ன சின்னமாக த்ரெட் பண்ணால் கூட நீங்கள் அடங்க மாட்டேங்கிறீங்க. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் put you behind the bars, right? This is what the government is saying now, right? ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள வந்து இந்த மாதிரியான விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் 2 பேர் அந்த அரெஸ்ட் வந்து வேற, யூனோ இப்போது இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா நேற்று இவங்களையும் பண்ணியிருக்கலாம். பட் தெர் இஸ் நோ எவிடன்ஸ். ஓகே, கிரவுண்ட்லேயே எதுவுமே இல்லை. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாததுக்கான காரணம் வேற. இவங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை 12 மணி நேரம் ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஷோஹேல் ஹாஷ்மி சார் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹில் பி க்ளோஸ் டு 75-80s இருப்பார், ரைட்? எக்ஸ்ட்ரீம்லி பொலைட் பர்சன், வெரி குட் ஹியூமன், நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கேட்கக்கூடிய நபர், ரைட்? ஒரு போராளின்னு நீங்கள் பார்க்கலாம் அவரை, ரைட்? வெரி நாலேஜபிள் ஹிஸ்டாரியன். அவருக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சார்? ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஆஸ்க் கொஸ்டின் யூ வில் இன்ட்ரோகேட் ஹிம். ஒரு காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியன், மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நபர். இஸ் ஹி அ டெரரிஸ்ட்? ஒரு கார்ட்டூனிஸ்ட், ரைட்? கார்ட்டூன் வழியாக கேள்வி கேட்கக்கூடிய நபர். இஸ் ஹீ இஸ் அ டெரரிஸ்ட்? யூனோ, ஸோ கொஸ்டின்ஸ் என்ன நீங்கள் பாருங்கள், நான் கேட்ட அந்த கேள்விகள் தான் எல்லார்ட்டையும் கேட்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நபர்கிட்டையும். ஆனால் இவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து நியூஸ் கிளிக்கோட தொடர்பு உள்ளவங்களா. நியூஸ் கிளிக்கில் வேலை பார்த்த நபர்கள். தீஸ்தா வந்து அவங்களுக்கு கட்டுரை அனுப்பியிருக்காங்க. மற்ற அந்த கீதா சார் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஹெச்ஆரில் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஃபவுண்டர், ரைட்? இடியோடைய கேஸ் 2020 போடப்பட்டது. 3 வருஷம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த யூனோ ரேஜ்கள் நடத்துகிறீங்க. இல்லை, அப்படி அமலாக்கத்துறை வழக்கு அப்படின்னாலும் பிஎம்எல்ஏ கேஸாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஊப்பா வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவசியமே இல்லையே. சரி, யூஏபிஏ நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா நெல்சன் அந்த இன்வெஸ்டருக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் வந்து உலகம் அப்போ சைனாவிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வரவே இல்லையா? Is Ambani not doing business with Pakistan? Is Ambani or Adani not doing business with China? So that means நீங்கள் 2 கார்ப்பரேட் ஃபேமிலிஸையும் நீங்கள் தீவிரவாதியாக பார்ப்பீங்களா, ரைட்?
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து தொடர்ந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்துட்டுருக்கு, ரைட்? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கிற விஷயம் வேறு, ரைட்? அதுலேயே தவறு நடந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். நீங்கள் நேற்று 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டெஃபினட்டாக இட் இஸ் நைஸ், யூனோ யூ டுக் சம் ஆக்ஷன், ரைட்? பட் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய வழக்கில் எப்படி டெரர் ஆங்கிள் வந்தது உள்ள? இவர்கள் அந்த விஷயத்தை பற்றி கேட்கலையே, அந்த கேள்வியே கேட்கலையே. பிரனஞ்சோய் குஹா, சரியா? இவருடைய இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் போட்டோம் காட்டலாம். This is what I had made a phone call to the United States of America to one S. Bhatnagar. I said, of course, he's my brother-in-law. They asked me questions as to why I had made a call to one person in another person's, all kinds of things. They asked me, do you use Signal? I said, yes. So, what has happened is in the public domain, time will tell. Thank you very much. I have nothing more to say. So, did you like, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக அவர் சொல்கிறாரு, எனக்கிட்ட இடி ரிலேட்டட் எந்த கேள்வியும் கேட்கப்படலை. நீங்கள் டெல்லி ரைட்ஸை கவர் பண்ணீங்களா, நீங்கள் சிஏஎன்ஆர்சி அதை கவர் பண்ணீங்களா, நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டில் யாருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா? எஸ், அவருடைய குடும்பம் இருக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவருடைய மைத்துனர் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிக்னல் ஒரு ஆப், எப்படி வாட்ஸ்அப் இருக்கோ அதே மாதிரி சிக்னல்னு ஒரு ஆப்பு, அது யூஸ் பண்ணுறீங்களா? எஸ், வி ஆர் யூஸிங் இட். சரியா? ஸோ நாளைக்கே தே கேன் கால் யூ, தே கேன் கால் மீ அண்ட் சே ஐ யூஸிங் வாட்ஸ்அப், இட் இஸ் அ கிரைம், ப்ளீஸ் கோ அஹெட். சரி, ஸோ எந்த லெவலில் இந்த இன்ட்ரோகேஷன் நடந்திருக்கு, எந்த விதமான கேள்வி, த சேம் கொஸ்டின்ஸ் ஹேஸ் பீன் ஆஸ்ட் ஃப்ரம் அபிசார் ஆல்சோ. எல்லார்ட்டையுமே சேம் கேள்வி. பட் எதுவுமே பிகாஸ் அவங்கள்ட்ட அந்த எவிடன்ஸ்களே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க பயமுறுத்தி நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணும். இதில் எத்தனையோ பேர் அமைதி ஆயிடுவாங்க, ரைட்? இப்போ ரீசெண்டாக ஒரு வேலை நடந்துச்சு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூடியூபர்ஸ், they are not news anchors or reporters, டாப் யூடியூபர்ஸ், அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய நபர்கள். யூனோ, ஒருத்தர் வந்து மொபைல் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து ட்ராவல் பிளாகராக இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து யூனோ இந்த ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான நபர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மினிஸ்ட்ரியில் உட்கார வச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் பண்ணி இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா they all are promoting BJP. அரசோட விளம்பரத்தை கொடுத்து இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அந்த எல்லா சேனல்லையுமே there is one boy who's taking interviews of all union ministers, right? So எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுனீங்கன்னா, எங்களுக்கு ஆதரவான விஷயங்களை நீங்கள் எடுத்து காட்டினீங்கன்னா we will support you, otherwise we will fire you in any ways, right? நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா #we stand with சங்கி பிரின்ஸ்னு ஒன்று பார்த்துட்ருக்கேன் ட்ரெண்டிங், ரைட்? Can they write the same thing? We stand with Indian press and media. We stand with Avishar Sharma. He's been harassed yesterday. Prananjoy Guha, we stand with him. They will not do it. இதை வந்து வடநாட்டு ஊடகங்கள், ஏன்னா வந்து இது வேறு யாருக்கும் நடக்கல, ஊடகவியலாளர்களுக்கு நடந்ததா, இதை எப்படி இது வந்து இந்தியா முழுவதும் நடக்கும் இல்லை, இதை எப்படி வந்து கவர் பண்ணியிருக்காங்க கரெக்டான முறையில் வந்து? we all have been speaking since yesterday, சரியா? அண்ட் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் லைவ் போனது இன் அஜித் அஞ்சும் சேனல், ரைட்? அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா வெளிப்படையாக வந்து பேசியிருக்காங்க. நியூஸ்கிளிக்ஸோடைய ஒரு இஷ்யூவை வச்சு நீங்கள் டைரெக்டாக யூனோ ஜேர்னலிஸ்ட்களை நீங்கள் ரேட் பண்ணியிருக்கீங்க, ஆக்டிவிஸ்ட்களை நீங்கள் ரேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ப்ரெஸ் கிளப்பே வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு யுனைடெட் யூனோ ஜேர்னலிஸ்ட் ஃப்ரண்ட், ரைட்? ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு நம்ம ஸ்பெஷலி டெல்லியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி பல்வேறு நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியாவில் போராட்டம் நடக்கலாம் இன்றைக்கி 4 o'clock இஸ் வாட் ஐ காட் அன் இன்ஃபர்மேஷன். பட் 2 விதமான ஜேர்னலிசம் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. ஒன்று வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கி விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள், இன்னொரு சில நபர்கள் உங்கள்கிட்ட இருந்து மிரண்டு போய் பயந்து போய் அந்த விஷயங்களை பேசாமல் விட்டுறலாம், இல்லைன்னா பேசிகிட்டு இருக்கலாம்.
அக்டோபர் 1 கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் ராம்லீலா மைதானத்தில் டெல்லியில் போராடினாங்க டு பிரிங் பேக் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். தட் வாஸ் அகேன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி, ரைட்? அங்கே கோஷங்கள் வெளியிடப்பட்டது மோடிக்கு எதிராக, ரைட்? அந்த செய்தியை எத்தனை நியூஸ் சேனல்கள் கவர் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் ஒன் சிங்கிள் நியூஸ் சேனல், ரைட்? ராம்லீலா மைதானத்திற்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய நொய்டா செக்டர் 16 அதுதான் ஹப் ஆஃப் நியூஸ் சேனல்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 35 minutes, 30 minutesல நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். போகலை. லட்சக்கணக்கான நபர்கள் போராடுறாங்க, ரைட்? ஃப்ரம் 20 odd states people have walked and come there. அது உங்களுக்கு செய்தியாக தெரியலை. நீங்கள் என்ன காட்டிட்டு இருந்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த கூட்டுற அதையும் அவர் சரியாக பிடிக்கலை, இப்படி பிடிச்சிட்டு இருந்தார், ரைட்? தட் வாஸ் அ நியூஸ் ஃபார் யூ. ஐ டோன்ட் சே டோன்ட் ஷோ பிரைம் மினிஸ்டர், பட் ஷோ பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் ஷோ த இஷ்யூஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ரைட்? அதுதானே நாம் பார்த்துட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம், ரைட்? Neither I go and stand on ground and report in Delhi. I analyze news and present here. Similarly, there are so many other like journalists who do the same thing, right? But எங்களுடைய கேள்விகள் என்னன்னா, இது நாட்டு அரசாங்கம், that is what fourth pillar இல்லையா, ரைட்? 4வது தூணோடைய வேலை இதுதான். We are watchdogs of this government. கவர்மெண்ட் சரியாக வேலை பார்க்குதா இல்லையாங்கிற வேலையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் அது பொறுப்புடன் பார்த்துட்ருக்கோம், ரைட்? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை உங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து போயோ நான் வேலை பார்த்தேன்னா டெஃபினெட்லி ஐ ஷுட் த்ரோ மை பென் அவே அண்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் சம் அதர் ஜாப். ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஒர்க், ரைட்? கவர்மெண்ட் டசன்ட் வாண்ட் யூ டு டாக். அதுக்கான ஒரு முயற்சி தான் நேற்று எடுக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 6 மணிக்கு ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்ட் போடப்பட்டது. இட் வாஸ் அ வெல் பிளான்ட் எக்ஸிக்யூஷன் டு த்ரெட்டன் Indian journalist activist who questioned the government. இது அடுத்த ஆட்சிக்கு வர துடிக்கிற பாஜகவுக்கும் ஆபத்து தானே? ஆபத்தாக தான் அவங்க தானே பண்ணியிருக்காங்க. அடுத்த தேர்தல் வருது, தெலுங்கானாவில் தேர்தல் வருது, மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வருது, ராஜஸ்தானில் தேர்தல் வருது, ரைட்? ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், ரைட், கடந்த வெறும் 1.5 மாதத்துக்கு மட்டும்தான் அங்கே இல்லை 18 ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தில் யாருக்கான பிஜேபி இருக்குது. 18 years, நாட் 1-2 years, ரைட்? அந்த 18 ஆண்டுகளில் நீங்கள் சாதிக்காத விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ரைட்? காங்கிரஸ் வந்ததுனால தான் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துடைய 28 years யூ ஆர் இன் குஜராத் தேர்தலும் போது குஜராத்தோடைய இந்த நிலைக்கான காரணம் காங்கிரஸ்னு சொல்கிறீங்க. பிகாஸ் யூ ஹாவ் நாட் ஒர்க்ட், கிரவுண்டில் போய் மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த கேள்விக்கான பதில் கிடையாது, ரைட்? இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹானுடைய ஃபோட்டோஸ்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் காணும், எங்கேயுமே கிடையாது. ஹீ இஸ் யுவர் சீஃப் மினிஸ்டர். அங்கே முகம் யாருதுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய முகம். அவரே அறிவிச்சிட்டாரு, திஸ் இஸ் மை லாஸ்ட் எலெக்ஷன், சாரி டாட்டா பை பைன்னு அவர் போயிட்டார், ரைட்? ஸோ நீங்கள் ஒரு முகத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லா ஸ்டேட் எலெக்ஷனாக இருக்கட்டும், ஜென்ரல் எலெக்ஷனாக இருக்கட்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண பார்க்குறீங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஃபேஸ் டு ஸ்டாண்ட் இன் த எலெக்ஷன் ஆர் எனி திங் எல்ஸ். தெலங்கானா had challenged பிஜேபி. நீங்கள் காட்டுங்க, எங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க, எதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு. போன வாட்டி நீங்கள் 105 இடங்களில் டெபாசிட் இழந்தீங்க, இந்த வாட்டி 110 இடத்துல நீங்கள் டெபாசிட் இழக்க போகிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்? ஸோ தட் இஸ் த சேலஞ்ச் பிஜேபி இஸ் ஃபேஸிங் டுடே. நாட் ஓன்லி இன் மத்திய பிரதேஷ், நாட் ஓன்லி இன் ராஜஸ்தான், நாட் ஓன்லி இன் தெலங்கானா, த என்டையர் கண்ட்ரி இஸ் லைக் திஸ். ஒரு சில ஸ்டேட்ஸ்களில் உங்களுடைய பக்தர்கள் இல்லை உங்களுடைய நெரட்டிவ் 2080ங்கிற நெரட்டிவை ஆக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த 2080ங்கிற நெரட்டிவ் கூட நேற்று முன்தினம் பீகாரில் உடைக்கப்பட்டுருச்சு. திஸ் இஸ் நாட் முஸ்லிம் வர்சஸ் ஹிந்து, திஸ் இஸ் கான் பி தலித் வர்சஸ் அப்பர் காஸ்ட். 85% of population, either they are from backward caste or OBC or SC or ST. அப்பர் காஸ்டோடைய அந்த காஸ்ட் பேஸ் சென்சஸோடைய ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15% தான் பீகாரில். 17% ஆஃப் த பாப்புலேஷன் பிலாங் டு முஸ்லிம். அதை கூட உடைக்க முடியாது உங்களால். ஓன்லி ஓபிசி அலோன் இஃப் தே ஸ்டாண்ட்,
ஓபிசி மட்டும் பீகாரில் யார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுன்னு எடுத்து வச்சுக்கலாம், ரைட்? அடுத்த 100 வருஷத்துக்கு பீகாரில் ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட அப்பர் காஸ்ட்லேருந்து வர முடியாது. தட் இஸ் வாட் டுடேஸ் நெரேட்டிவ் இஸ். சரியா? ஸோ பிஜேபியோடைய நெரேட்டிவ் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க வெவ்வேறு ஆங்கிளில் திசை திருப்ப பார்க்குறாங்க. பீகாரோடைய சென்சஸும் இதுக்கு, அந்த சென்சஸ் எடுப்போம் இதற்கான ஒரு காரணம், நேற்று நடந்த விஷயத்திற்கான காரணம் பீகாருடைய சென்சஸ் உட்பட, ரைட்? அண்ட் அதுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த போராட்டம், நியூஸ் கிளிக்ஸ் மிகப்பெரிய அளவில் அதை எடுத்து காட்டுது, ரைட்? நியூஸ் கிளிக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய ரெடாரில் 3 வருஷமாக இருக்குது. 3 வருஷமாக நீங்கள் உறங்கிட்டு இருக்கீங்க. 3 வருஷமாக உங்கள்கிட்ட சரியான அது இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் 2 பேரை நீங்கள் கைது செஞ்சுட்டீங்க. அது கைது செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. பிகாஸ் 50 இடங்களை நம்ம ரெய்ட் போட்டோம். ஸோ அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஐ ஸ்டில் சே நியூஸ் கிளிக்ஸ் தவறாக பணத்தை வாங்கியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆகணும். பட் யூ cannot டார்கெட் த எம்ப்ளாயீஸ், பீப்புள் who are associated, people who are working. அவங்களுக்கு அந்த பணத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லையே. then why have you raided them? அவங்களோட ஃபோனு லேப்டாப்லாம் பறிமுதல் செய்ய வேண்டிய. இப்போ அபிஷார் கிட்ட இருந்து அவருடைய ஒரு ஃபோன், 2 ஃபோன் வாங்கியிருக்காங்க, ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காங்க, அண்ட் ஐ திங்க் 1 or 2 of his ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்காங்க, ரைட்? அண்ட் எந்த விதமான அந்த வாரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பறிமுதல் செய்யணுங்கிற எதுவுமே கிடையாது, ஓகே, ரைட்? அண்ட் சரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ஒரு ரிசீவிங்னா ஒரு சும்மா ஒரு சின்ன அதில் இந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம், அடுத்த 20 நாளில் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20 நாள் எப்போ 2 மாதம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் வாட் ஆர் யூ கோனா டூ? அது வந்து ட்ரைபாட்டில் போட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நான் கேள்வியாக கேட்குறேன். அதுக்கும் டெரரிஸ்ட்க்கும் என்ன கனெக்ஷன், அதுக்கும் மணி லாண்ட்ரிங்க்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியலை. இதே நிலை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சொன்னீங்க, அந்த பீகாரில் எடுத்த சென்சஸ் அதை மறைக்கிறதுக்கு இப்படியான விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றீங்க. இதே மாதிரியான நிலை ஊடகங்கள் மேலே இந்த அரசு ஒரு அச்சுறுத்தலான நிலையை தொடர்ந்தால் அடுத்து வந்து இந்த ஊடக உலகம் என்ன செய்யும்? சார், தொடர்ந்து இது வந்து நடந்துட்டுருக்கு. I'll give you my example. எங்களுடைய சேனல் வந்து கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பயங்கரமாக முடக்கப்பட்டிருது, ரைட்? நாங்கள் போடக்கூடிய எந்த வீடியோவுமே 10,000 தாண்டுறது ஒரு மிகப்பெரிய விஷயம், சரி? அதே என்னுடைய வீடியோவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் போட்டு பாருங்கள், இட் வில் கோ இன் lakhs. அண்ட் there are people who are doing this, ரைட்? அதுக்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் டீம், பல்வேறு சேனல்கள், பல்வேறு சோஷியல் அக்கௌண்ட்களை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் டீம் கேம் டு மை ஆஃபீஸ். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஆஃபீஸ்க்கு வர்றாங்க, ஒரு 2 நாள் இங்கே வர்றாங்க, எங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே ஃபார்ம்ட் அ டீம் ஆஃப் 10 people. 10 பேர் எங்களுடைய சேனலில் சரி பண்ணுறதுக்கான அந்த வேலை. தே வாண்டட் சம் எக்ஸ் அமௌண்ட் ஆஸ் அ ஃபீஸ். ஐ செட் ஓகே. ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் அதே நபர் எனக்கு ஃபோனில் வர்றாரு, ரைட்? there was no update from them இங்கேருந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம். பட் 7-8 நாளுக்கு அப்புறம் பர்சனலாக எனக்கு ஃபோனில் வர்றாரு. ஃபோனில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்களுடைய அக்கௌண்ட் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. said what happened? இல்லை சார், அது ஒரு கொஞ்சம் பண்ண முடியாது, பட் ஐ வில் டெல் யூ சம் சீக்ரெட். we got a call from somebody not to handle your account. they are that sharp. உங்களுடைய அக்கௌண்ட்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை கூட கண்டுபிடிச்சு they called us and they say, if you do this, we will go against you. இது ஒரு அரசியல் கட்சி அங்கே இருக்கக்கூடிய ஐடி விங் செஞ்ச விஷயம். அந்த ஸோ they said, sir, because you are talking about one political party and நீங்கள் நேஷ்னல் இஷ்யூஸ்களை வந்து ஒரு வேற்று முறையில் கொண்டுட்டு வர்றீங்க, திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் தெம் ஆஸ் பர் தெம். ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி கேனாட் டூ இட். ஸோ திஸ் இஸ் த லெவல் ஆஃப் டார்கெட். இதுக்கு மேலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தே டோன்ட் வாண்ட் பீப்புள் டு நோ த ஃபேக்ட்ஸ், ரைட்? இதுக்கு மேலே எவ்வளோ த்ரெட் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிங்க, ரைட்? இது வந்து டைரக்ட் த்ரெட். இன்டைரக்ட் த்ரெட் எனக்கு நடக்கிறது, உங்களுக்கு நடக்க போகணும், சரியா? ஸோ திஸ் இஸ் நாட் டெல்லியில் நடந்திருக்கு, அதனால் பெரிய விஷயமாக நடக்குது. பட் இதே போன்ற எத்தனையோ பத்திரிகையாளர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க யூபியில்.
right? And there is no action on them. நம்ம 160வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆன் ப்ரெஸ் ஃப்ரீடமில், ரைட்? ஸோ ஒரு நாட்டுடைய ஜுடிஷியரி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா யூனோ அதில் வந்து ஒரு ஃப்ரீ ப்ரெஸ்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. இந்தியாவில் அந்த ஃப்ரீ ப்ரெஸ்ஸுடைய யூனோ இடம் வந்து அப்படியே வருஷம் வருஷம் பின்னாடியே போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரீம். இன்னொரு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வி வில் பி இன் 180th place for sure. இன்றைக்கி இந்த சைனாவை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இந்தியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் கால்ட் டெமோக்ரஸி, ரைட்? எந்த பேச்சுரிமைக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஹேஷ்டேக் அந்த பிரின்ஸ் சங்கி சம்திங், அவர் செஞ்ச செயலை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. தன்னுடைய தங்கையான பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்தி கிஸ் பண்ணுறாரு. இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எஃபெக்ஷன், ரைட்? அதை வந்து கொச்சப்படுத்தி தவறாக ஒரு நபர் எழுதியிருக்காரு. டெஃபினட்டாக ஹி ஹேஸ் டு பி பிஹைண்ட் த பார்ஸ். தட் இஸ் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட்? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற பேரில் நான் கெட்ட வார்த்தையில் கொச்சையாக நான் பேசவும் முடியாது, நான் யாரையுமே விமர்சிக்க முடியாது. டுடே இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் யூனோ ஒரு கவர்மெண்ட்டை பற்றியோ ஒரு பாலிசியை பற்றியோ நான் தவறாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா நான் தவறாக பேசலை. ஐ எம் டாக்கிங் வித் ப்ரூஃப்ஸ், வித் எவிடன்சஸ். இது நீங்கள் சொன்னீங்க ஆன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர். ஒரு மரியாதையோட நம்ம என்னெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாடா போடன்னு யாருமே நம்ம பேசினது இல்லையா? பட் இஃப் யூ டூ தட், தட் இஸ் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட்? ஸோ இங்கே வந்து ஒரு அரசாங்கத்திற்கு சாதகமாக நீங்கள் இது வந்து வெறும் பிஜேபிக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி டிஎம்கேவும் அப்படி அதை தான் செஞ்சிட்ருக்கு, ரைட்? அதே எந்த ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் பேச முடியாது. ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தார் ஏடிஎம்கே பீரியடில், வேறு பேர் என்ன, பாலா, கார்ட்டூனிஸ்ட் பாலா. ஒரு கார்ட்டூனுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? என்டையர் இந்தியா வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிம். வடநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரும் அன்றைக்கி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டதுக்காக இன்னொரு கார்ட்டூனிஸ்ட்டை நீங்கள் உள்ளே தூக்கி போட்டீங்க. ஸோ இது வந்து பிஜேபியோட ஐடியாலஜி இல்லை. சட்டத்தில் அந்த சாசனத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய திமிர்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ரைட்? அராஜகம். எங்களுக்கு எதிராக நீ பேசக்கூடாது. பேசினேன்னா வி ஹாவ் யூனோ லா அண்ட் ஆர்டர், வி கேன் டூ இட். அரசுகள் இதை திருத்திக் கொள்ளணும். பிகாஸ் மீடியா ஹவுசஸ் ஆர் ஜேர்னலிஸ்ட் நாங்கள் வந்து ஒரு பிரதிபிம்பம் மாதிரி, ரைட்? உங்களுக்காக தான் வேலை பார்க்குறோம், அரசாங்கத்துக்காக தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்ணாடியில் வந்து நீங்கள் காலையில் நல்ல முகம் கழுவி தலையெல்லாம் சீவி ஓகே நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கோம்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? தட் இஸ் வாட் வி ஆர். நீங்கள் யூனோ அழுக்கு சட்டையை போட்டுட்டு தலையெல்லாம் வாராமல் வந்து நின்று ஸ்டில் இஃப் யூ வாண்ட் மீ டு சே யூ லுக்கிங் பியூட்டிஃபுல்னா ஐ எம் ஃபேக்கிங் தேர், ரைட்? ஸோ அதுதான் நாங்கள் வந்து மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணணும். மீடியா நீங்கள் அசிங்கமாக இருந்தீங்கன்னா உங்களை அசிங்கமாக தான் காட்டணும். we cannot polish you, we cannot do makeup on you, right? இதுதான் நீங்கள் வந்து இந்த இடத்துல தவறு செய்கிறீங்க, மக்களுக்கு இது பிடிக்கலை, மக்களுக்கு ஏற்றபடி இந்த சட்டம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய பாலிசியில் இதுதான் நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் செய்கிறது வேறையாக இருக்குது, ரைட்? இதனால் நாட்டுக்கு இவ்வளோ நஷ்டமாகும், மக்களுக்கு இவ்வளோ நஷ்டமாகும். இது எல்லாமே நாங்கள் ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம், உங்களுக்கு ரிவர்ஸ் ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே மக்களுக்கு இது பிடிக்கலையா, ஃபைன், திருத்திக்கலாம், ரைட்? ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, 15 மாதம் நடந்துச்சு, ஆம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் ஓகே பிடிக்கல நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் நீங்கள் பண்ணீங்க இல்லையா? why can't that be done in 3 months or 1 month? why do you want to wait for 15 months? 700 பேர் இறந்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமாம், ரைட்? இதுதானே நாங்கள் கேட்குறோம், ரைட்? ஸோ டெல்லி போலீஸோடைய அது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனோ டவுட் அதில் இருக்குது, தொடர்ந்து இருக்குது. ஹேட் ஸ்பீச் கொடுக்கப்படுது, ஹேட் ஸ்பீச்சே கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறீங்க, அதே நபர் மறுபடி போய் ஹேட் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு, ரைட்? தெர் ஆர் யூனோ so many cases where Delhi police to be questions. சுப்ரீம் கோர்ட் வெளியில் வந்து சொல்லுது, ரைட்? டெல்லி போலீஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே, எப்படி கவர்மெண்ட் வேலை பார்க்குது, ரைட்? கோவிட் காலகட்டத்தில் எத்தனை பேர் நடந்து போனாங்க, இதே கவர்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்றுட்டு ஒரு நபர் கூட ரோட்டில் நடக்கலைன்னு சொல்கிறீங்க. ஸோ who will
amplify all these things. Media. ப்ரெஸ் சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போது தான் அரசாங்கம் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். அரசாங்கம் எங்களுக்கு எதிராக நிற்கும் போது அரசாங்கமும் தன்னுடைய தவறுகளை திருத்திக்க முடியாது. இந்த நாட்டையும் நம்ம சரியான பாதைக்கு எடுத்து செல்ல முடியாது. மக்களுக்கும் எந்த ஆமாம், எப்படி அரசாங்கம் வேலை பார்க்குதோ அதே மாதிரி தான் நாங்களும் வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் அரசாங்கம் கிடையாது. நாங்கள் வந்து மக்களுடைய கேள்விகள், அவங்களோட வாய்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூனோ ஒரு நெகட்டிவ் திங் டுவர்ட்ஸ் அ டெமோக்ரஸி. அண்ட் டெமோக்ரஸியை நெரிச்சு நம்ம சர்வாதிகாரமாக நீங்கள் அறிவிச்சிருங்க. யூ அனௌன்ஸ் இட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாற்றலாம். பட் நீங்கள் இல்லை நாங்கள் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் ப்ரெஸ்ஸை மதிக்கிறோம், நாங்கள் தவறு செஞ்சால் நீங்கள் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், இது எல்லாம் சொல்லக்கூடிய நபர் நீங்கள் தான். அப்போ நாங்கள் பண்ணும்போது ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஸோ கவர்மெண்ட் இஸ் கேட். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.